இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர் மதார் பக்ருதீன் கேள்வி. திமுக ஆட்சியை விமர்சித்து மதார் பக்ருதீன் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு. சமத்துவ இடுகாடு வைத்துள்ள ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு. சாதிய பிரச்சனைகள் அதிகம் நடக்கும் கிராமங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த முடிவு. ஏகனாபுரம் மக்களின் கோரிக்கைக்கு இணங்க புதிய சமூக நலக்கூடம் கட்டித்தரப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. தீத்தாம்பாளையம் கிராமம் அருகே ஆதிவராக நல்லூர் பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க நடவடிக்கை. கொள்ளிடம் ஆற்றின் கடைமடை பகுதியில் 773 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைல் எண் வால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. கார் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்குமாறு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவுறுத்தல். கஜானா காலியாகி விட்டதாக தமிழக அரசு தெரிவித்ததை வைத்துதான் எங்களுக்கு கார் வேண்டாம் என கூறுகிறோம் என்றும் பேச்சு. எம்எல்ஏக்களுக்கு கார் என்பது ஆடம்பரமல்ல, தொகுதி பிரச்சனையை அறிய கார் அவசியம். கடந்த திமுக ஆட்சியில் நிதி பற்றாக்குறை நிலவிய போதும் கலைஞருக்காக பேனா சிலை எழுப்ப முடிவெடுக்கவில்லையா என்றும் சரமாரி கேள்வி. சென்னை செங்குன்றம் அருகே உள்ள புழல் மத்திய சிறையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் நிலை, வசதிகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். புழல் சிறையை தொடர்ந்து புழல் 3 காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. காவல் ஆய்வாளர் சேது வசந்தராஜாவின் அறையில் அமர்ந்து வழக்கு ஆவணங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கி அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் 7ஆக இருந்த சென்னை மாவட்டங்கள் 10ஆக பிரிப்பு. திமுகவில் செய்யப்பட்டுள்ள மறுசீரமைப்பிற்கு கட்சியினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும். திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் எனவும் அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும். தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் எம்எல்ஏக்கள் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு என உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல். தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் மனு தாக்கல். திமுக வேட்பாளர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிர் பிழைத்த 21 தமிழர்கள் இன்று இரவு சென்னை திரும்புகிறார்கள். டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு இரவு 10:50 மணிக்கு வருகை தர உள்ளதாக தகவல். நேபாளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதியில் மீட்கப்பட்ட 21 தமிழர்களுடன் இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவா சந்திப்பு. காத்மாண்டு அழைத்து வரப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கான வசதிகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். நேபாளம் ரசுவா பகுதியில் சுரங்கம் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெள்ளத்தில் சிக்கிய 350 பணியாளர்கள். வெளியே வர முடியாமல் தவித்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்ட அந்நாட்டு இராணுவத்தினர். திருவாரூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் திரளானோர் போராட்டம். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரிசி, சர்க்கரை, மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும்.
தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஈரான் போர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு. வெங்காயம் உள்ளிட்ட 41 பொருட்களின் விலையை கண்காணித்து வருவதாக அமைச்சர் வெங்கடரமணன் விளக்கம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது மக்கள் நலன் என்று கூறி தன் மக்கள் நலனை மட்டும் பார்த்தனர் என்ற எம்ஜிஆர் பாடல் பாடி அமைச்சர் சம்பத்குமார் கிண்டல். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் அமைச்சர் பாடிய எம்ஜிஆர் பாடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை என திமுக எம்எல்ஏ KN நேரு சாடல். எண்பது ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் முஸ்லிம் லீக் அலுவலகம் வந்தது இல்லை. மே 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக முஸ்லிம் லீக் அலுவலகத்திற்கு வந்தார். லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி வழங்குவேன், சிறுபான்மையினர் நலம் காக்கும் அரசாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு எடுத்தோம் என அமைச்சர் ஷாஜகான் பேச்சு. தாவேகாவின் அறிவிப்புகளை வரவேற்கிறேன், ஆனால் அமைச்சர் ஷாஜகான் மற்றவர்களை தாக்கி பேசுவது நன்றி கெட்ட உணர்வாக அமைந்துவிடும் என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பேச்சு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியமைக்க முயன்றதால் தான் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக IUML தலைவர் காதர் மொஹிதீன் கூறினார். நன்றி கெட்ட என்ற வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. அமைச்சர் ஷாஜகான் திமுகவை விமர்சித்து பேசுவது நன்றி கெட்டத்தனம் என தமிமுன் அன்சாரி பேசியதற்கு அமைச்சர் ஷாஜகான் கடும் கண்டனம். IUML குறித்து பேசுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரிக்கு தகுதியில்லை. 5 வருடத்திற்கு ஒரு முறை கூட்டணி மாறுகிறவர் தமிமுன் அன்சாரி. அவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதா எனவும் காட்டம்.